லோக்சபா தேர்தல் களம் பரபரப்பாக உள்ள நிலையில் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துவிட்டது. தேமுதிக, பாமகவை கூட்டணிக்குள் இழுத்து வலிமையான கூட்டணி அமைக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி குறிப்பிடப்படலாம். எனவே நாடு முழுவதும் அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை கடந்த வாரமே தொடங்கிவிட்டது. தொகுதி பங்கீடு முடிந்தால்தான் வேட்பாளரை இறுதி செய்ய முடியும். அதிமுகவில் யாருடன் கூட்டணி என்பதே இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இதனை அடுத்து இன்றைய தினம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தேமுதிக, பாமகவுடன் அதிமுக குழுவினர் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்று கூட்டணி குழுவினர் பேசி வருவதாகவும் தகவல் வெளியானது. அந்த செய்தி வெளியான அதே நேரத்தில் பாமக தரப்பிலிருந்து ஜி.கே. மணி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டார். கூட்டணி குறித்து யாருடனும் பேசவில்லை என்ற செய்தி வெளியானது. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய ஜெயக்குமாரிடம், பாமக, தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவீர்களா என்ற கேள்விக்கு, கொள்கை முடிவை நான் கூற முடியாது. தேர்தல் நேரத்தில் பலர் எங்களோடு பேசுகிறார்கள். அது குறித்து பேச இது நேரமில்லை என்று கூறினார். தேர்தல் தேதி அறிவிக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் அரசியல் அரங்கில் எதுவும் நிகழ வாய்ப்புள்ளது. யாருடன் யார் இருப்பார்கள், யார் விலகுவார்கள், பொது கூட்டணி மலருமா, அதிமுக திமுக கூட்டணி தவிர்த்து புதிதாக அணி உருவாகுமா என்று இன்னும் சில நாட்களில் தெரியவரும்.